கோவில் நிலங்களை எல்லாம் புறம்போக்குன்னு அப்பவே மாத்தி வைக்கிறாங்க. கோவில் புறம்போக்கு, கோவிலுக்கு சொந்தமா இருக்கிற இடம் கோவில் புறம்போக்கு அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மாத்தி அந்த கோவில்ங்கிற வார்த்தையே இல்லாம வெறும் புறம்போக்குன்னு சில இடங்கள் தமிழ்நாட்டுல மாறி போச்சு. கோவிலுக்கு ஏக்கர் கணக்குல இருந்த இடம்லாம் போய் வெறும் புறம்போக்குன்னு மாறி அந்த புறம்போக்கை வந்து பல பேர் பயன்படுத்துற மாதிரி ஆகி அது வந்து அரசாங்கத்தோட சொத்து, யாருக்கு வேணா பயன்படுத்தலாம், அரசாங்கம் அதுல பில்டிங் கட்டலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம்னு. நம்முடைய கோவில்கள் 1500 ஆண்டு காலமா இருக்கக்கூடிய கோவில்கள், அந்த இடத்தையெல்லாம் சேர்த்து இது வக்ஃப் போர்டு எங்களுக்கு சொந்தமான இடம், இது வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான இடம்னு சொல்றாங்க. பழனி பாத்தீங்கன்னா மலையேற்ற போகக்கூடிய அந்த பாதை அங்க இருக்கக்கூடிய முழுக்க முஸ்லீம்கள் கடை வச்சிருக்காங்க. ஏன் எப்படியா நீ முஸ்லீம் இங்க கடை வச்சிருக்கான், எப்படி இந்த இடத்துல இவங்களுக்கு கடை கிடைச்சது, இவங்களுக்கு ஏதாவது லீஸ் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. நிலம் ஒரு இடம் இது வந்து வக்ஃப் போர்டு சொந்தம்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன பேசிஸ்ல சொல்ல முடியும், என்ன விவரங்கள் தேவைப்படுது? 2013 மன்மோகன் சிங் சமயத்துல அவரோட பிரதமராக இருக்கும்பொழுது அப்ப இன்னும் நிறைய எனார்மஸ் பவர்ஸ் எல்லாம் இந்த வக்ஃப் போர்டு கொடுக்குறாங்க. இந்த நாட்டினுடைய சொத்தல் மீது முஸ்லிம்களுக்கு முதல் அதிகாரம், முதல் உரிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. வக்ஃப் போர்டுக்கு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 8,45,000 ப்ராப்பர்ட்டி, டோட்டலிங் டு 9.5 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் அவங்களுக்கு டோட்டல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது அந்த வக்ஃபுக்கு இப்ப வந்து யாராவது ஒருத்தர் வந்து என்னோட இந்த வீடு இல்ல என்னோட இந்த நிலம் வக்ஃபுக்கு நான் கொடுத்துறேன் அப்படின்னா அது வந்து அந்த க்ஷணத்துல இருந்து அல்லாஹ்வுடைய சொத்தாயிடுது. டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விமர்சகர் திரு ரங்கராஜன் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க. அடுத்தபடியா இந்து முன்னணியை சேர்ந்த சென்னை மாநகர் தலைவரும் இந்து முன்னணி மாநில செய்தி தொடர்பாளருமான திரு இளங்கோவன் அவர்களும் பங்கேற்றிருக்காரு. இருவரையும் நம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஸோ உங்களை பார்த்த உடனே முக்கியமா எனக்கு மட்டும் இல்லை, பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் தோணும் எந்த டாபிக் பேசலாம்னு சொல்லிட்டு. சமீபத்துல வந்து வக்ஃப் போர்டு விவகாரம் பெருசா பேசப்படுது, அடிக்கடி பிரச்சனைக்குள்ளான ஒரு சப்ஜெக்டா மாற்றப்பட்டிருக்கு. இப்ப என்ன வக்ஃப் போர்டுனா என்ன, ஃபர்ஸ்ட் எப்படி இந்து அறநிலைத்துறை இருக்கிறதோ அது மாதிரி இஸ்லாமியர்களுக்கு தனி அமைப்பு இருக்கா, அது வந்து இட்ஸ் கமிங் அண்ட் கவர்மெண்டா, எப்படி செய்யுது, இது குறித்து விரிவா கொஞ்சம் பேசலாமா? யாராவது பேசலாமே. ஸோ முதல்ல நான் உங்ககிட்ட இருந்து வரேங்க சார். ரங்கராஜன் சார் சொல்லுங்க. நீங்க இப்ப நீங்க ஆரம்பிச்ச பொழுது இந்து அறநிலையத்துறையோட வக்ஃப் போர்டை கம்பேர் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. என்ன காரணம்னு சொல்லிடுறாங்க. வக்ஃப் போர்டு கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி, இது மேனேஜ்மெண்ட் சொத்து எல்லாம் அவங்களோடது, அதுல அரசு தலையிடவே முடியாது. ஆனா இங்க நடக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும், சாருக்கு என்னை விட நிறையவே தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால. நான் இருக்கிற பாம்பேல இந்த இந்து அறநிலையத்துலாம் கிடையாது. அந்த கோயில் அவங்கவுங்களுக்கு நான் இப்போ ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். ஒரு மோடி வந்து இந்து கோயில்களை பற்றி சொன்ன போது எப்படி துர்ஜாப்பூர் பவானியோ இல்லை சித்திவிநாயகர்களோ எப்படி பப்ளிக் கிட்ட தான் இருக்கு, சாமி கிட்டே போய் நீங்க கும்பிடலாம். நீ ஸ்ரீரங்கத்தில் நடந்த மாதிரி அக்கிரமம்லாம் அங்கே நடக்காது. அதனால அந்த வேறுபாடுங்கிறது வந்து ரெண்டு ஒன்னா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இதுல பயங்கர அரசாங்க தலையீடு. அவங்க சுத்தமா ஃப்ரீடம், ஃபுல் ஃப்ரீடம், 100% ஃப்ரீடமோட இல்ல, அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதை கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். கம்ஸ் அண்டர் ஒன்லி திங் என்ன, கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். அது ஒண்ணுதான் அவங்களோட. அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸுக்கு என்ன பண்றாங்கன்னா மைனாரிட்டி சொல்லி நிறைய ஃபண்டு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க எங்க ஃபண்டு கொடுக்குறாங்க சொல்லுங்க, எவ்வளவு ஃபண்டு கொடுக்குறாங்க? இல்ல இப்போ நீங்க ஃபண்ட் கொடுக்கறத பத்தி சொல்றீங்க, மைனாரிட்டி அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அப்ப பிரச்சனை எங்கிருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது சமீபத்துல பாருங்க, திருச்செந்துறை எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. அதே மாதிரி வேப்பூர் சொல்லிட்டு ஒரு ராணிப்பேட்டை மாவட்டத்துல வேப்பூர் அந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 54 ஏக்கர் இதே மாதிரி வக்ஃப் போர்டு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து பெருந்துறையில இப்போ நேற்று 2 நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா செஞ்சி அந்த இடத்துல வந்து ஒரு மண்டபத்துல 16 கால் மண்டபத்துல வந்து சிலை வைக்கிறதுக்காக உள்ள போகும்போது இல்ல இந்த லேண்ட் பிலாங்ஸ் டு வக்ஃப் போர்டு அப்படின்ற ஒரு இஷ்யூ கிளைம் வந்திருக்கு. அந்த மாதிரி இஷ்யூஸ் இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இளங்கோவன் நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க டைரக்டா பாக்குறீங்க இல்லையா, என்ன நடக்குது, இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அதாவது நீங்க வந்து இந்த வக்ஃப் போர்டு என்ன பண்றாங்கங்கிறத உதாரணமா ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூர்ல நடந்தது, இல்ல திருச்செந்தூரையா இருக்கலாம்,
நம்முடைய கோவில்கள் 1500 ஆண்டு காலமா இருக்கக்கூடிய கோவில்கள், அந்த இடத்தையெல்லாம் சேர்த்து இது வக்ஃப் போர்டு எங்களுக்கு சொந்தமான இடம், இது வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான இடம்னு சொல்றாங்க. இன்னொன்னு, அந்த லேண்ட் அந்த எந்த சர்வே நம்பர்ல அந்த லேண்ட் இருக்கோ, இப்ப நான் வந்து 100 வருஷமா 200 வருஷமா அதை என்னுடைய முன்னோர்கள்ல இருந்து காலங்காலமா அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஆனா அந்த இடத்த எந்த சர்வே நம்பர்ல இருக்கோ, அந்த சர்வே நம்பர்ல ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஏதாவது ஒரு மூலையில ஒரு 100 சென்ட் ஒரு 100 மீட்டர் அது மாதிரி ஏதோ ஒரு 100 அடி வாங்கி வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். 100 10க்கு 10 அது மாதிரி ஏதோ ஒரு வாங்கி வச்சிருக்காங்க. அந்த சர்வே நம்பர் முழுக்கவே எங்களுதுன்னு கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படித்தான் ராணிப்பேட்லயும் ஆச்சு. ராணிப்பேட்ல என்ன நடந்திருக்கு, வேப்பூர்ல நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூர்ல நடந்த சம்பவமும் கூட ஒரு லேண்ட் முழுக்கவே சர்வே நம்பர்ல முழுக்க எங்களோட இடம் அப்படின்னு வக்ஃப் போர்டு கிளைம் பண்ணி இந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணவோ விற்கவோ யாருக்கும் விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ அனுமதி இல்லை அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க, நோட்டிபிகேஷன் அனுப்புறாங்க. அந்த ஏரியாவில் சேர்ந்த ஒருத்தர் ஒரு இடத்த விற்க போறாரு, ஒருத்தர் வாங்க போறாரு. போய் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல போய் எங்க இடம் விற்கிறேங்க, விற்க போறோம் அப்படின்னு ரெஜிஸ்ட்ரேஷன் போகும்போது தான் தெரியுது, எப்ப இது உங்களுக்கான இடமே இல்லை, இது அந்த இடத்துக்கு நீ விற்கணும்னு சொன்னா என்ஓசி போய் வக்ஃப் போர்டுல வாங்கிட்டு வான்னு அனுப்புறாங்க. என் இடத்த, என்னோட முன்னோர்கள் பயன்படுத்தின இடத்த, அவங்க காலகாலமா அனுபவிச்ச இடத்த, என்னோட லேண்ட் டாக்குமெண்ட் எல்லாமே என் பேர்ல இருக்கு, என்னோட அப்பா பேர்ல இருக்கு, இதை போய் நான் ஏன் என்ஓசி ஜமாத்துல போய் வக்ஃப் போர்டுல போய் ஏன் வாங்கணும்னு சொல்லி அப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்படிதான் ஒவ்வொரு இடத்துலயும் திருச்செந்தூரையில நடந்ததும், திருச்செந்தூரையில பாத்தீங்கன்னா 1500 வருஷ கோவில் அந்த இவங்க சொல்ற அந்த சர்வே நம்பர்லயே இருக்கு. சந்திரசேகர சுவாமி கோவில் அந்த சர்வே நம்பர்லயே இருக்கு. சர்வே நம்பருக்கு உட்பட்ட இடம் 410 ஏக்கர் நிலம் அது எங்களோடதுன்ட்டாங்க. ஒருத்தர் வந்து ஒரு லேடிக்கு வித்துருக்காங்க. போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போனோம்னா, இல்ல நீங்க மெட்ராஸ்ல வக்ஃப் வாரியத்துல போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்றாரு. எல்லா இடத்துலயும் இந்த மாதிரியான ஒரு விளக்கம் சொல்லும் போது இப்படிதான் பிரச்சனைகள் சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னா, நீங்க சொன்னீங்க முன்னோர்கள் ஆண்ட இடத்த வந்து இப்ப நாங்க வச்சுட்டு இருக்கோம், திடீர்னு இப்படி சொன்னா எப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த முன்னோர்களுக்கும் முன்னாடி ஒரு வேலை வக்ஃப் போர்டுக்கு சொந்தமா அப்பயே இருந்ததா? வக்ஃப் போர்டுக்கு எப்படிங்க சொந்தமா இருக்க முடியும்? இப்ப பாருங்க, திருச்செந்தூரையில 1500 ஐயா சொன்ன மாதிரி 1500 வருஷம் கோவில். அந்த கோவில் கட்டினதே மன்னர்கள் கட்டின கோவில். அந்த கோவில் அந்த ஒவ்வொரு கோவிலுக்கும் பாத்தீங்கன்னா மன்னர்கள் கட்டும் பொழுதே இந்த கோவில்களுக்காக பாத்தியப்பட்டதுன்னு சொல்லி அந்த கோவிலுடைய வருமானத்திற்காக பல விளைநிலங்களை, கிராமங்களை, நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை எழுதி வைக்கிறாங்க. அது செப்பு தகடுகள்ல நாம சரி முடியுது, கல்வெட்டுகள்ல இருந்து நமக்கு பார்க்க முடியும். இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி கோவில்களுக்காகவே எழுதி வச்சிருக்காங்க. ஏன்னா வருங்காலத்துல யாரும் இந்த கோவில்ல பூஜைக்காக யாரையும் எதிர்பார்க்க கூடாதுங்கிறதுக்காகவே அந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய விளைநிலங்கள் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் அது கோவிலுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக எழுதி வச்சாங்க. இதுக்கு நடுவுல எங்க இருந்து வந்தாங்க, எப்படி வந்து வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது இடமாக மாறும்? இதுல இல்ல, இதுக்கான வாய்ப்பே இல்லை. இதுல என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, வக்ஃப் போர்டுங்கிறது ஒண்ணு, வக்ஃப் போர்டுன்னு ஒரு ஐயா சொன்ன மாதிரி 1954 இது வக்ஃப் போர்டுன்னு ஒரு கொண்டு வராங்க. வக்ஃப் போர்டுங்கிறதே பிற்காலத்துல ஏற்பட்டதுதான். அது எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, முஸ்லிம்ஸ்க்கு வந்து தங்களுடைய மதத்தை டெவலப் பண்றது, பரப்புறதுக்கோ தங்க மதம் சார்ந்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவோ ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. பின்னாடி அது வக், அந்த மீனிங் ஆஃப் வக் என்னன்னாக்க டெடிகேஷன், டிடென்ஷன் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல. அதாவது அந்த வக்ஃபுக்கு இப்ப வந்து யாராவது ஒருத்தர் வந்து என்னோட இந்த வீடு இல்ல என்னோட இந்த நிலம் வக்ஃபுக்கு நான் கொடுத்துறேன் அப்படின்னா, அது வந்து அந்த க்ஷணத்துல இருந்து அல்லாஹ்வுடைய சொத்தாயிடுது. அவங்களுடைய கோட்பாடு கொடுத்துறேன்னு சொன்னா அப்படி ஆகுது. கொடுக்காதவங்க ஆல்ரெடி அனுபவிச்சுட்டு வரவங்களுடைய லேண்ட போயிட்டு இது எங்களோடதுன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இவங்க இப்ப என்ன செய்யறாங்கன்னா, எல்லாமே எங்களோடதுன்னு சொல்றாங்கல்ல. எப்ப இருந்து உங்களோடது? நீ வந்து சும்மா என்னோடது. இது இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பாம்பேல முகேஷ் அம்பானியோட பில்டிங் 6000 கோடி வர்த்து வீடு, திடீர்னு ஒரு நாளைக்கு அது வக்ஃப் நிலம்ட்டாங்க. இந்த இடத்துல அது நாங்க எடுத்துக்கோன்ட்டாங்க. அப்புறம் கோர்ட்ல கேஸ் போட்டு அவர் ஜெயிச்சாரு. ஏன்னா ஒரு விஷயம் வேற. பட் இப்ப சாதாரண மக்கள் எப்படி போய் அவங்க ஜெயிக்க முடியும்? இல்ல, இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் வருது. அதாவது முகேஷ் அம்பானிக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னு சொல்றீங்க, அப்ப கோர்ட்ல போயிட்டு ஜெயிச்சிட்டாருன்னு சொல்றீங்க, சாதாரண மக்கள் போக முடியாதுங்கிறீங்க. ஆனா இந்த அமைப்புக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு வாதாடி அது மூலமா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா இது தனி அமைப்பா இருக்கு. நீங்க சொன்னீங்க அது ஃப்ரீடமா இருக்கு. முக்கியமான பாயிண்ட் பாருங்க. அதாவது நீங்க ஒரு தடவை வக்ஃப் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன்,
அது வந்து என்ன சொல்றாங்கன்னா அது அல்லாவோட சொத்துன்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஒரு தரம் அது வக்ஃப் போயிடுச்சுனாக்க வக்ஃபே வந்து அதை திருப்பி விற்க முடியாது. அவங்க அதை வெறும் ரெண்டுக்கோ இல்ல லீஸுக்கோ தான் கொடுக்க முடியும். அந்த வருமானத்தை வந்து அவங்க மருத்துவ செலவு, அவங்களுடைய மத வளர்ச்சிக்காகவும், அவங்க மதக்காரங்களுடைய எஜுகேஷன் என்ன மதரசா திருப்பியும், அதே மாதிரி அவங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இது மாதிரி கட்டுறதுக்கு தான் அவங்க இது பண்ணணும். அவங்க அதை விற்கவே முடியாது. இன்னொரு விஷயம், நீங்க சொன்ன மாதிரி நீங்க கோர்ட்டுக்கு போயிட முடியுமா, ஜெயிச்சிட முடியுமா? முடியாது. ஏன்னு சொன்னா நீங்க எந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு சிவில் கோர்ட்ல போய் இந்த கேஸை கொண்டு போக முடியாது. இந்த கேஸ்ல இவங்க எடுக்கவே முடியாது. எந்த கோர்ட்லாம் நீங்க ஹை கோர்ட்டு கூட கேஸ் எடுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் கேஸ். நேரடியா நீங்க போய் இதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நீங்க டிஸ்பியூட் இருக்குன்னா நேரடியா சுப்ரீம் கோர்ட் போகும். ஒரு சாதாரண ஒரு அரை ஏக்கரு 50 சென்ட்னு வச்சிட்டு இருக்கவன் அவனுக்கு இது என்னோட இடம்னு சொல்லி வக்ஃப் போர்டு கிளைம் பண்ணுன்னு சொன்னா எப்படி அவன் சுப்ரீம் கோர்ட் போக முடியும்? எல்லாராலையும் இன்னைக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்கா போறது? அதனால இதெல்லாம் நடக்காத விஷயத்த வேணும்னே அது மாதிரி வக்ஃப் போர்டுக்கு கிளைம் பண்றதுக்காக சரி அப்பீஸ்மெண்ட் இது ஒரு வகையில 1952ல பில் தனிநபர் பில்ல தான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1954ல 52ல இன்ட்ரோ듀ஸ், 54ல ஆக்டா வந்தது. நேரு அப்படியே டைலூட்டடா விட்டுட்டாரு. அதுல ஒன்னும் ரூல்ஸ் ரெகுலேஷன் ஒண்ணும் கிடையாது. சரி வக்ஃப் போர்டு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி 1995ல அமெண்ட்மெண்ட் வந்தது நரசிம்மராவ் பீரியட்ல. அப்பதான் அவர் என்ன வக்ஃப் போர்டு வந்து அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் கீழே கொண்டு வந்து அதுக்குன்னு சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி எல்லாம் பண்ணாரு. ஆனாலும் இதை சேலஞ்ச் பண்றது வந்து சுப்ரீம் கோர்ட்ல மட்டும் தான் பண்ண முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல சுப்ரீம் கோர்ட்ல எப்ப அது வந்து சேலஞ்ச் பண்றதுக்கு அதுக்கான எதுவும் அமெண்ட்மெண்ட் 2வது முறை நடக்குது 2013ல மன்மோகன் சிங் சமயத்துல அவரோட பிரதமராக இருக்கும்பொழுது. அப்ப இன்னும் நிறைய எனார்மஸ் பவர்ஸ் எல்லாம் இந்த வக்ஃப் போர்டு கொடுக்குறாங்க. அப்ப என்ன கேஸ் எது எனி டிஸ்பியூட் அது எல்லாமே நேரா சுப்ரீம் கோர்ட் தான் போகணும். வேற எந்த கீழே இருக்கிற கோர்ட்டுக்கும் அதிகாரமே இல்லை விசாரிக்கிறது. அந்த மாதிரி ஒரு பவரை இந்த வக்ஃப் போர்டுல அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து நிறைவேற்றுறாங்க. அதே மாதிரி ஐயா ஒரு வார்த்தை சொன்னார், மன்மோகன் சிங் காலத்துல அந்த இதுல அவரு என்ன சொன்னாருன்னா, மன்மோகன் சிங் 2013ல ஆட்சி போறதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல வந்து इस देश का संपत्ति का पहला अधिकार मुसलमानों को है அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த நாட்டினுடைய சொத்து மீது முஸ்லிம்களுக்கு முதல் அதிகாரம், முதல் உரிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் பயங்கர. அப்படின்னா என்ன இந்துஸ்லாம் எங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு இது ஆயிடுச்சு இது. ஆனா அது சொன்னதோட நிறுத்தாம அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, டெல்லி சுத்தி இருக்கிற மாதிரி பல இடத்துல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் வக்ஃப் போர்டு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 8,45,000 ப்ராப்பர்ட்டி டோட்டலிங் டு 9.5 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் அவங்களுக்கு டோட்டல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஹைதராபாத்ல நிசாம் கொடுத்தாரு, ஓகே. அதுதான் இன்னைக்கு லார்ஜஸ்ட் வக்ஃப் ப்ராப்பர்ட்டினா ஹைதராபாத்ல 75,000 ஏக்கர் அவங்களுக்கு ஹைதராபாத். அது நிசாம் கொடுத்தாரு, ஓகே. பட் இப்ப மத்த இடத்துல எல்லாம் நிஜாம் யாரும் கிடையாது. எப்படி கொடுத்தாங்கன்னா, அந்த வக்ஃப்ன்றது வந்ததே ரொம்ப லேட்டஸ்ட் பீரியட்ல தான், ஒரு 100 வருஷம் கூட இருக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க எல்லா ப்ராப்பர்ட்டி எங்களோடன்னு சொல்றாங்கன்றதுதான் இந்த மன்மோகன் சிங் கிளப்பி விட்டது, ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணது. இதெல்லாம் வந்து இப்ப லேட்டஸ்டா வந்து 2022ல யோகிஜி கவர்மெண்ட்ல நிறைய பிரச்சனை வந்தது. இந்த வக்ஃப் இவர் சொல்ற மாதிரி, சார் சொல்ற மாதிரி எந்த ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் என்னோடதுன்னு கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவர் வந்து ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தாரு யோகிஜி? என்ன கொண்டு வந்தாருன்னா, மதர்சா அப்புறம் மாஸ்க் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி எதா இருந்தாலும் அந்தந்த கலெக்டர் கிட்ட ஃபுல் டீடைல் கொடுக்கணும், அதை ப்ரூவ் பண்ணணும். அதை ப்ரூவ் பண்ணல அது அரசாங்கத்துன்னு சொல்லிட்டாரு, ஆர்டினன்ஸ் போட்டாரு. இப்ப நீங்க சுப்ரீம் கோர்ட் எல்லாம் இல்ல, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆர்டினன்ஸ் வந்ததுனால ஆர்டினன்ஸ் ஓகே கம்ப்ளீட்டா முழு விவரம் வந்துட்டு கலெக்டர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்றீங்க. கம்ப்ளீட்டா அந்த முழு விவரங்கிறது என்ன டீடைல்ஸ் வரும்? ஏன்னா சமீபத்துல வந்ததுன்னு சொல்றீங்க இந்த ஆக்ட். ஆல்ரெடி வேற யாரோ வச்சிருக்க நிலம் தான் இருக்கு. அப்போ ஒரு நிலம் ஒரு இடம் இது வந்து வக்ஃப் போர்டு சொந்தம்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன பேசிஸ்ல சொல்ல முடியும்? என்ன விவரங்கள் தேவைப்படுது? அதுக்கு ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். கேரளால திருவட்டாறுன்னு ஒரு பெருமாள் கோவில் இருக்கு. அது ஒரே ஒரு பெருமாள் கோவில். ரங்கநாதர் வந்து இடப்பக்க கையில வச்சுட்டு ரொம்ப விசேஷமான கோயிலுக்கு இருக்கிற வெளியில இருக்கிற நிலம் வந்து ஒரு ஹிந்து மடத்துக்கு சார்ந்தது, இந்த மாதிரி ஒரு வைஷ்ணவ மடத்தை சார்ந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு வைஷ்ணவரோட இதுல ஒரு பிராமின் வந்து அந்த மடத்துக்கிட்ட ரொம்ப கெஞ்சி கூத்தாடி, நான் ஒரு கடையாவது வச்சுக்கிறேன், குழப்பம் ரொம்ப கஷ்டமா இருக்கணும், அவருக்கு கொடுத்தாங்க. மடத்துக்கு சொந்தம், இவருக்கு லீஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆனா நாளாக அவங்க பசங்கள்லாம் வெளிநாட்டு போய் இது பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டாங்க,
மடத்தை இடத்தை ஒரு முஸ்லீமுக்கு வித்துட்டாங்க. ரெக்கார்டு மாத்துறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அது மாதிரி ஏதோ தகுடுதத்தம் பண்ணி வித்துட்டாங்க. இன்னைக்கு அந்த முஸ்லீம் அங்க வந்து ஒரு சின்னதா மசூதி மசர்ன்னு சொல்லுவாங்க, ஒரு பச்சை கலர் ஒரு போர்வை போத்தி ஒரு இது மாதிரி இருக்கும், அதை கட்டிட்டான். தர்கா கோயில் வாசல் மசர்ன்னு சொல்லுவாங்க, அதுல கட்டிட்டான். இல்ல நீங்க தமிழ்நாட்டிலே கூட சார் வந்து நீங்க டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கேக்குறீங்களே, இது மாதிரி சில பேர் வித்துருக்கலாம், அந்த முஸ்லீம் அவங்களுக்கு இன்னும் கொடுத்துருக்கலாம். அது வந்து என்ன அப்படின்னா, இவங்க கிளைம் பண்ற எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் ஆத்தன்டிகேட்டட் டாக்குமெண்ட் இருந்தா யோகிஜி என்ன சொல்லியிருக்காரு வச்சுக்கோ. ஆனா அதுல தகுடுதத்தம் இருக்கு, ஏதாவது இது உன்னோடது இல்ல, சும்மா நீ வெறும்னா கிளைம் பண்ணிருக்க அப்படின்னா it will be taken back by government. அந்த மாதிரி ஒரு ஆர்டினன்ஸ் அங்க வந்தது. அதை பேஸ் பண்ணித்தான் இப்ப பார்லிமெண்ட்ல ஹரேன்நாத் சிங் யாதவ்னு ஒருத்தர் ராஜ்யசபால பிரைவேட் மெம்பர் பில்லுங்கிறது வந்து ஐ திங்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா, மந்திரிகளா இல்லாத எந்த எம்பியும், ரூலிங் பார்ட்டி எம்பி தான் கிடையாது, ஈவன் அப்போசிஷன் பார்ட்டி கூட அவங்க வந்து ஒரு பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம், வெள்ளிக்கிழமை மட்டும் தான் பண்ண முடியும். நார்மலா இந்த வெள்ளிக்கிழமை வந்தாலே இவங்க சாட்டர்டே சண்டே லீவுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆப்சென்ட் ஆயிடுவாங்க. இவர் அந்த டைமை பார்த்து கரெக்டா ராஜ்யசபா தனிநபர் மசோதா இன்ட்ரோடியூஸ் பண்ணோன்னே எல்லாரும் டிஎம்கே, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாரும் எதிர்ப்பு. அதுக்கு அதாவது பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணா போறாது, பார்லிமெண்ட்ல வந்து அதை எடுத்துக்கணும், டிபேட்டுக்கு எடுத்துக்கிறதுக்கே ஓட்டிங் இருக்கு. 53 ஓட்டு ஃபார், 38 ஓட்டு தான் அப்போசிஷன்ல. அப்பனா பாருங்க, எல்லாம் வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ண போயாச்சு. அந்த டைம் பார்த்து அவர் கரெக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை இப்ப பில் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அது நாளைக்கு விவாதம் வரும், விவாதம் வராம போயிடுச்சுன்னா அந்த பில் லேப்ஸ் ஆயிடும். விவாதம் வந்து அதை பண்ணிட்டாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வக்ஃப் போர்டு ஒரு பில்லை வந்து 370 மாதிரி ரிப்பீல் பண்ணணும்ட்டாரு, அபாலிஷ் பண்ணணும்ட்டாரு. அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. எந்த லேண்டுமே வக்ஃப் போர்டுக்கு இருக்கு, வக்ஃப் போர்டே கிடையாதுன்னும் போது லேண்ட் எப்படி அவங்களுக்கு போகும்? அந்த மாதிரி ஒரு பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ண எல்லாம் கொதிச்சு இருக்காங்க. அப்போசிஷன் ஃபுல்லா பயங்கர கத்தல், கூச்சல், குழப்பம். அன்னைக்கு நான் எதேச்சியா பார்த்தேன், அன்னைக்கு பார்த்தா இது மாதிரி ஹரேன்நாத் சிங் யாதவ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. இது வந்தா நல்லதுங்கிறத அவருதான் சொல்லணும். இளங்கோ உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. சார் தான் சொல்லணும். இல்ல இப்போ நீங்க இன்னொரு மேற்கோள் காட்டும்போது ஒரு விஷயமும் சொன்னீங்க, அதாவது யூபியில வந்து வக்ஃப் போர்டு சொந்தம் அப்படின்னு நிரூபணம் பண்ணினா அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. அதே சமயத்துல இல்ல அப்படின்னு தெரிஞ்சா அது கண்டிப்பா எடுத்துக்க முடியாது, கவர்மெண்ட்டுக்கு வந்துடும், இல்ல யார் சம்பந்தப்பட்டவங்களும் அவங்களுக்கு போகும். அப்படி இருக்கும்போது இப்ப பார்லிமெண்ட்ல கொண்டு வரக்கூடிய இந்த பில் மூலமா அது எப்படி அபாலிஷ் பண்ண முடியும் நீங்க சொல்ல முடியும்? பிகாஸ் அப்போ வக்ஃப் போர்டு இல்லாம போகும் அப்படி இல்லாம வரும்னு சொல்றீங்க, அது எப்படி முடியும்? பிகாஸ் ஆல்ரெடி அங்க நிறைய லேண்ட் வந்து கமிங் அண்டர் வக்ஃப் போர்டு இல்லையா? அது வந்து என்ன சொல்றேன்னா, அந்த வக்ஃப் லாவை கொண்டு வந்தது 1954. அதுக்கு முன்னாடி வக்ஃப் லான்னு ஒண்ணு கிடையாது, வக்ஃப்னே கிடையாது. ஆக மொத்தம் பார்லிமெண்ட்ல வந்து இப்ப ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நியூ பார்லிமெண்ட் கட்டணும், எம்பிஸ் எல்லாம் வந்தாங்க உள்ள, அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் காப்பி கொடுத்தாங்க. எல்லாம் அப்போசிஷன் எல்லாம் குயோ வரையான்னு கத்தினாங்க. எதுக்கு கத்துனாங்க? சோஷியலிஸ்ட் செக்யூலர் அப்படிங்கிற வேர்டு அதுல இல்ல. அப்ப வந்து என்ன சொன்னாரு அமித்ஷா, வந்து என்ன சொன்னாரு, அது எடுத்தாச்சு. அப்ப அவர் வந்து எடுத்தது வந்து எப்படி எடுக்க முடியும் எல்லாரும் கேட்டாங்க. நான் வந்து கான்ஸ்டிடியூஷன் தான்ப்பா அவனுக்கு கொடுத்துருக்கேன், நீ வேணா போய் கான்ஸ்டிடியூஷன் லைப்ரரி இருக்கு அங்க இருக்கு, நான் பாத்துருக்கேன், கையால ரொம்ப அழகா இருக்கும் பாக்க. ஒரு தடவை சான்ஸ் கிடைச்சது பார்லிமெண்ட் விசிட் பண்ணி பாக்குறதுக்கு. அப்ப பார்த்தபோது அதுல அழகா இருக்கும் அந்த கையெழுத்து, அதுல நீ போய் படிச்சு பாரு. செக்யூலர்னு கான்ஸ்டிடியூஷன் எங்கேயாவது போட்டிருந்ததுன்னா நான் உனக்கு மாத்தி தரேன். இது வந்து இந்த செக்யூலர்ங்கிற வேர்டு இருக்கிறது வந்து பிரியாம்பிள். அந்த பிரியாம்பிள்ல கொண்டு வந்தது எமர்ஜென்சி போது, அப்போசிஷன் எல்லாரும் ஜெயில இருந்த போது இந்திரா காந்தி கொண்டு வந்தது. பிரியாம்பிள்ல இருக்கிறது வந்து சான்சிட்டி கிடையாது, பார்லிமெண்டோட அப்ரூவல் கிடையாது. இருக்கு அவங்களா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, நாங்க எடுத்துட்டோம், அவ்வளவுதான். அது மாதிரி வக்ஃப் போர்டு ஆக்ட கொண்டு வந்தது காங்கிரஸ், நேருஜி கொண்டு வந்தாரு, அமெண்ட்மெண்ட் ஆச்சு நரசிம்மராவ் பீரியட்ல, மன்மோகன் சிங் ஃபர்தர் இன்னும் சூப்பர் அதிகாரத்தை கொடுத்தாரு, நாங்க எடுக்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா மக்களாட்சி இது, எங்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவங்களுடைய விருப்பப்படி நாங்க பண்றோம். அதே சமயத்துல இளங்கோ நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க இவங்க அவர் சொன்னதுக்கு ஒரு விஷயம், எப்படி வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய திருவிட்டார் கோவில் சொன்னீங்களோ, அதே மாதிரி தமிழ்நாட்டுல கூட பல கோவில்கள், இந்த இடத்துலயும் கூட நீங்க உதாரணமா பழனி பாத்தீங்கன்னா மலையேற்ற போகக்கூடிய அந்த பாதை, அங்க இருக்கக்கூடிய முழுக்க முஸ்லிம்கள் கடை வச்சிருப்பாங்க.
ஏன் எப்படியா நீ முஸ்லீம் இங்க கடை வச்சிருக்கான், எப்படி இந்த இடத்துல இவங்களுக்கு கடை கிடைச்சது, இவங்களுக்கு ஏதாவது லீஸ் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. யாராவது ஒரு ஹிந்து லீஸ்க்கு எடுத்திருப்பான், அவனால நடத்த முடியாது, அவங்க பசங்க யாரும் இது மாதிரி வந்திருக்க மாட்டாங்க, உடனே இவங்களுக்கு வித்துட்டு போயிருப்பான், வாடகைக்கு விட்டுருப்பான், மேல் வாடகைக்கு. இப்படியாக இதுல என்ன தப்பு நீங்க கண்டுபிடிச்சீங்க? இல்ல இப்படி ஒருத்தர் வந்து ரைட்ஸ் எடுத்துக்கிறாங்க, யாருக்காவது, ஏன்னா எல்லாருமே இருக்கக்கூடிய இடம் தானே இது, எந்த மதத்தினருக்கும் கொடுக்கலாம், வாடகை கொடுத்தாங்க இல்ல அப்படின்னா கோவில் எடுத்துக்கிறது லீஸுக்கு லீஸுக்கு எடுத்து கோயிலுக்கு சொந்தமானது. இப்ப என்ன பண்றாங்கன்னா வக்ஃபுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு கோவிலுக்கு சொந்தம் கிடையாது, எங்களுக்கு சொந்தம்ங்கறாங்க. நீங்க எப்படி நீங்க வந்து இப்ப ஒரு வாடகைக்கு ஒரு இடத்த எடுத்துட்டு என்னோட இடம்னு சொன்னா, உங்க வீடு நீங்க வாடகை கொடுத்துருக்கீங்க, ஒருத்தர் நான் வாடகைக்கு வந்தவர் கொஞ்ச நாள் பொறுத்து இது இல்ல இது ஏன் இடம்னு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா, விட்டு கொடுக்க முடியுமா? அதேதான் இப்ப கொஸ்டின். அதேதான் நம்ம இடம், நம்ம கோவில், நம்ம கோவிலுக்கு சொந்தமான இடம், அந்த இடத்த கொஞ்ச நாள் வாடகைக்கு வந்தவங்க இப்ப எங்களோட இடம்னு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சில இடங்கள்ல என்ன நேத்திக்கு அந்த செஞ்சில என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஏ ரெஜிஸ்டருங்கிறது 100 வருஷமான பழமையான ரெஜிஸ்டர் தமிழ்நாட்டில். அதுல தான் என்னைக்கு வந்து இந்த லேண்ட் சர்வே எல்லாம் வந்ததோ, லேண்ட் சர்வே வந்த உடனே ஆரம்பத்துல இது யாருக்கான இடம்னு பிரிக்கும் பொழுது, பிரிட்டிஷ்காரன் பண்ணும் பொழுது அப்படி வந்த இடத்த, அப்படி லேண்ட் சர்வே மூலமா இருந்த இடம் தான் ஏ ரெஜிஸ்டருங்கிறது. அந்த ரெஜிஸ்டர்ல கோவில் நிலங்களை எல்லாம் புறம்போக்குன்னு அப்பவே மாத்தி வைக்கிறாங்க. கோவில் புறம்போக்கு, கோவிலுக்கு சொந்தமா இருக்கிற இடம் கோவில் புறம்போக்கு அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மாத்தி அந்த கோவில்ங்கிற வார்த்தையே இல்லாம வெறும் புறம்போக்குன்னு சில இடங்கள் தமிழ்நாட்டுல மாறி போச்சு. கோவிலுக்கு ஏக்கர் கணக்குல இருந்த இடம்லாம் போய் வெறும் புறம்போக்குன்னு மாறி, அந்த புறம்போக்கை வந்து பல பேர் பயன்படுத்துற மாதிரி ஆகி, அது வந்து அரசாங்கத்தோட சொத்து, யாருக்கு வேணா பயன்படுத்தலாம், அரசாங்கம் அதுல பில்டிங் கட்டலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம்னு சொல்லி அதெல்லாம் போன பிறகு இருக்கிறது தான் இன்னைக்கு இருக்கிறது. ஒரு 4,70,000 ஏக்கர் நிலம் இருக்கு, அது தமிழ்நாட்டுல கோவில்களுக்கு இருக்கு. ஆனா இதுல நேத்திக்கு அந்த செஞ்சில நடந்த சம்பவத்துல 100 ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய அந்த ஏ ரெஜிஸ்டர்ல பார்த்தா இது கோவில் புறம்போக்குன்னு ரொம்ப தெளிவா இருக்கு. கோவில் புறம்போக்கு 100 வருஷமா, நீங்க 1954க்கு முன்னாடியே இந்த 1800ல இந்த விஷயம் ரொம்ப கிளியரா இருக்கு. 1800லயே இது கோவிலுக்கு சொந்தமான இடம். அதை திடீர்னு எப்படி நீங்க வக்ஃப் போர்டுக்கு சொந்தம் கிளைம் பண்ண முடியும்? அது பாருங்க, போய் அந்த இடத்துல சாமியை வச்சவரை அரெஸ்ட் பண்ணி, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்கள 4 பேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு வச்சு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அது அவருக்கு பணம் கொடுத்து அந்த இடத்த வாங்கியிருக்காரு. பணம் கொடுத்து வாங்கின இடத்துல அங்க இருக்கக்கூடிய மண்டபத்துல சாமியை கொண்டு போய் வச்சிருக்காரு. அந்த இடத்துல ஏற்கனவே விபூதி, குங்கம் இந்த மாதிரி மக்கள் வந்து அந்த இடத்துல சாமி இருந்தது, அதனால பூஜை பண்றாங்க, வராங்க, வணங்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி சாமி இல்லாத இடத்தையே வணங்கிட்டு போன இடத்துல விளக்கேற்றி வைக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிற இடத்துல சாமியை கொண்டு போய் வைக்கிறாரு. உடனே கைது பண்ணி இன்னைக்கு ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால என்னன்னா, நாம என்ன இதுலன்னா, தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல இந்த வக்ஃப் போர்டுனால பெரிய பிரச்சனைகள், பல மக்கள் கொதித்தெழக்கூடிய நிலை ஏற்பட்டு இருக்கு. எங்கெல்லாம் வந்து எங்களோட இடம்னு இவங்க கிளைம் பண்றாங்களோ அதெல்லாம் 100 ஆண்டு காலமா, 200 வருஷமா, 1000 வருஷமா இருக்கக்கூடிய இடங்கள். நம்ம மக்கள், நம்முடைய முன்னோர்கள் அந்த இடத்த வந்து சொந்தம் கொண்டாடி, அவங்க விவசாயம் பண்ணி, அவங்க கோவில் கட்டி, அவங்க வாழ்ந்த இடம். இந்த பூர்வீக இடத்தை வாங்குறது, கேட்கறதுங்கிறது ஏமாற்று வேலை. காரணம் என்னன்னா, இந்த இது மன்மோகன் சிங் ஆட்சியில, காங்கிரஸ் ஆட்சியில கொடுத்த அபரிதமான அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அபரிதமான சுதந்திரம் தான் இதுக்கு காரணம். பவர்ஸ் தான் காரணம். இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் வருது. அதாவது மாற்று மதமா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, இங்கதான் வசிக்கிறோம் எல்லாருமே. அரசியல் அமைப்பு சட்டப்படியும் சரி, இன்னொரு பக்கம் வந்துட்டு இப்ப சட்ட தனி அமைப்புக்கு இவ்வளோ வந்து அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா ஃபேஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து சுப்ரீம் கோர்ட் தானும் சொல்றீங்க. அப்போ இந்திய அரசாங்கத்துக்கு இதெல்லாம் தெரியாதா, இல்ல சட்டப்படி சட்டத்துக்கு தான் தெரியாதா? இப்படி இருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு தெரியவே தெரியாதா? ஒரு முழு அதிகாரம் கொடுக்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் எப்படி எல்லாம் டெவலப் ஆகும் தெரியாதா? இதெல்லாம் தெரியாம தான் பிரச்சனை வரத்துக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டு, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கூட சுப்ரீம் கோர்ட்ல மட்டும்தான் டீல் பண்ண முடியும் அப்படின்னா, இது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையிலோ இல்ல எப்படி குட் பாத்ல எடுத்துக்க முடியும்? அதாவது இந்த மாதிரி அளவு மீறின அதிகாரம் கொடுத்தது ஒரு பார்ட்டி. அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி யோஜனை எல்லாம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, அவங்கள சார்ந்தவங்க, அவங்களுக்கு ஃபேவர் பண்ணணும்னு ஆரம்பிச்சுதான் மினிஸ்டர். நான் ஒண்ணு கேட்கிறேன், மைனாரிட்டிக்குன்னு என்ன அர்த்தம் சார்? ஒரே ஒரு விஷயம் உங்களோட சொன்னதோட சேர்த்துறதையும் சொல்லலாம். இவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டது, 2013 தேர்தலில் இவங்களோட ஊழல், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், காமன்வெல்த் ஸ்கேம், இது மாதிரி நிறைய ஊழல் வந்தது. எப்படியாவது ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக இந்த மைனாரிட்டி ஓட்டை ஒட்டு மொத்தமா வாங்குறோம், இந்த ஓட் பேங்கை மொத்தமா கேபிட்டலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு ஃபேவரா ஒரு ஆக்டை கொண்டு வரோம், அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரோம் அப்படிங்கிறதுக்காகவே கொண்டு வந்தது.
இவ்வளவு சுதந்திரமா பண்றோம் அப்படின்னு. நான் இல்லைன்னு சொல்லல, அதுதான் உண்மையான காரணம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்ப வந்து யூபி ஜோடோ யாத்திரான்னு ராகுல் காந்தி ஆரம்பிக்க போறாரு. ஆமா. என்ன காரணம்? யூபியில அவருக்கு காங்கிரஸ் வந்து அப்படியே சரிஞ்சுக்கிட்டு வருது. அங்க இருக்கிற முஸ்லீம் ஓட்டை இஸ்லாமியர்களோட அந்த குறிப்பிட்ட பகுதியில மட்டும் போகிறதுக்காக தான் திட்டம் இருக்கு. அதுதான் அவங்களுடைய எய்ம். சரி, இதுல யார் அடிபட போறான்னு பாருங்க. யார் அடிபட போறான்னாக்க அகிலேஷ் யாதவ். அவங்கதான் சமாஜ்வாதி பார்ட்டி தான் அடிபடும். ஏன்னா அவங்க வந்து முஸ்லீம்க்கு நாங்க சாம்பியன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் என்ன ஆக போகுது? முஸ்லீம் ஓட்டு பிளவுபடும். இவர் ஜோடோ யாத்திரான்னு போயிட்டு இருக்கிறது வந்து என்ன, இது வந்து அவுட்ரைட் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ். எலெக்ஷன்ஸுக்காக இருக்கக்கூடிய அவுட்ரைட் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ். சார் சொன்ன மாதிரி அது மாதிரி தான் இருக்குது. ஹிடன் அஜெண்டா அதுதான். ஆனா வெளி தோற்றத்துக்கு வந்து அவர் பைத்தியமா இந்த மாதிரி வளர்ந்துருக்காரு. இந்த சொத்து நாட்டின் முதல் அதிகாரம் அவங்களுக்கு யாராவது சொல்லுவாங்க 85% நம்ம இருக்கோம் இன்னைக்கு. அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வந்து நீங்க கேட்டீங்க இல்லையா, இது ஒரு அரசுக்கு தெரியாதா இதுல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் பின்னால வரும்னு. அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்டையோ இல்ல ஆக்டையோ பரவலான அதிகாரத்தையோ கொடுத்த கட்சிக்கு அது தேவை கிடையாது. அவங்களுக்கு வேண்டியது வேற, அவங்க அஜெண்டாவே வேற. அது சரி. இப்ப வந்து இருக்கிற பிஜேபி ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு மல்டி கல்ச்சரல் மல்டி ரிலிஜியஸ் கண்ட்ரி. எடுத்த கவிழ்த்தன்னு ஆட்சின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு பண்ண முடியாது, செய்ய முடியாது, அனௌன்ஸ் பண்ண முடியாது. இந்து ராஷ்டிரான்னு சொல்ல முடியவே முடியாது. கடைசி வரைக்கும் நான் சொல்றேன், இது என்னைக்கு இந்து ராஷ்டிரம் ஆகாது. ஆனால் நம்மளுடைய பொசிஷனை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கும். அதைத்தான் இப்ப மோடிஜி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பண்ண அட்ராசிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் நான் பண்ண மாட்டேன், எங்க பொசிஷன் ஸ்ட்ரெங்தன் ஆகும் தான். அந்த கோவில் விவகாரமா இருக்கட்டும், ஆர்டிகல் 370 இருக்கட்டும், எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய அப்ரூவல் படி வரணும்னா, அப்பா நாங்க பார்த்து உலகத்துக்கு என்ன மெசேஜ் போகுது, எல்லாமே நாங்க லா படி செய்யறோம், எதையுமே அகைன்ஸ்ட் லா செய்யல. எங்க பொசிஷன் ஸ்ட்ரெங்த் ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் த லா. அப்படி கொண்டு போகத்தான் பாக்குறாரு. அதனால நீங்க சொல்ற மாதிரி ஏன் இதை முன் யோசனையா இந்த லாவே கொண்டு வந்துடக்கூடாதுன்னா அவரு கொண்டு வந்தவங்களுக்கு ஹிடன் அஜெண்டா இருக்கு, அதனால வந்தது. ஆனால் நல்ல வேளை அது சுப்ரீம் கோர்ட் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் சென்சிபிளா இன்னைக்கு பிஹேவ் பண்றாங்க. வெதர் அயோத்தியா ராம் கோவிலா இருக்கட்டும், ஆர்டிகல் 370 இருக்கட்டும், இப்ப நான் ரீசெண்டா பேசின எலக்ட்ரல் பாண்டா இருக்கட்டும், என்ன எத்தனையோ இது நீங்க பாருங்க. ஆதார் கார்டுல இருந்து எல்லாத்துலயும் டிஃபீட் தான். நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, அவங்க ஜெயிச்ச ஒரே கேஸ் வந்து ஒரு இதுவாதான், ஜோக்கு கிடையாது, சீரியஸ். ஆனா ஜோக்கா இருக்காது. சுப்ரீம் கோர்ட் வளாகத்துல எல்ஜிபிடிக்யூக்கு தனியான டாய்லெட் கட்டினது ஒண்ணுலதான் அவங்க ஜெயிச்சாங்க. மத்த எல்லா கேஸ்லயும் அவங்க தோத்துதான் இருக்காங்க. இது ஒரு நகைமுறை தான், ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நம்ம ரைட் டைரக்ஷன்ல தான் போகணும், எல்லாமே ரைட் பார்த்து தான் போகணும்னு நினைக்கிறது. அது ஏன் அதை வந்து முன் யோஜனையோட பண்ணல அப்படின்னா, அது அந்த பார்ட்டி அப்படி இருக்கு, அவங்களோட பிலாசபியே அப்படி இருக்கும்போது அவங்க என்ன முன் யோஜனை எங்கேருந்து வரப்போகுது? முன் யோஜனை வரவங்க வந்து இந்த மாதிரி இந்த சொத்து முதல் உரிமை வந்து முஸ்லீம்னு சொல்லுவாரு. அவரு படிச்ச வேர்ல்ட் கிளாஸ் எக்கானமிஸ்ட்னு சொல்ற ஒரு டாக்டர், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ப்ராடக்ட் அது எதுன்னு சொல்லக்கூடிய. இந்த இடத்துல இன்னும் ஒரு கொஸ்டின், சுப்ரீம் கோர்ட்ல தான் சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல லோக்கலா இங்க இருக்கக்கூடிய மக்கள், சாதாரண மக்கள் பாதிக்கப்படும் போது அப்ப அவங்க யார் துணை நிற்கிறாங்க? ஏன்னா நீங்க சொன்னீங்க அவங்க மேல கேஸ் போட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்போ சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது யார் அதுக்கு பொறுப்பேற்றுப்பாங்க? மினிமம் லெவல் கேரண்டி வேணும் இல்லையா? அதாவது நீங்க சார் சொன்ன மாதிரி அந்த தனிநபர் மசோதா கொண்டு வரும்பொழுது திமுக எதிர்ப்பு தெரிவிச்சு அது வந்து அப்போஸ் பண்ணி ஓட் போட்டிருக்காங்க. இந்த பில் வரக்கூடாது, இதை எடுத்துக்க கூடாது, இதை வந்து உடனடியே அது வந்து ரெசல்யூஷன் கொண்டு வரல, அவர் ஒரு பில் கொண்டு வர்றாரு, அதை எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிறதுக்கானதான் ஓட்டிங். அதுவே கூடாதுன்னு திமுக. ஆனா தமிழ்நாட்டுல தான் அதிகமான பாதிப்பு, எல்லா மாநிலத்திலையும் இருக்கு, தமிழ்நாட்டிலையும் அதனுடைய பாதிப்பு இருக்கு. சாதாரண மக்களுக்கு இந்த வக்ஃப் போர்டுனால பிரச்சனைகள் இருக்கு எல்லாம் தெரிஞ்சே திமுக இதை வந்து ஓட்டுக்காக எலெக்ஷன் 2024 எலெக்ஷன் வருது, இந்த எலெக்ஷன்ல நாம இந்த மாதிரி ஒரு அப்போஸ் பண்ணி இல்ல ஆதரவு தெரிவிச்சு ஒரு பில்ல நாம ஆதரவு கொடுத்துட்டோம்னு சொன்னா தமிழ்நாட்டுல ஓட்டு போயிடுமேன்னு பயந்துகிட்டு எல்லா எதிர்கட்சியும், இந்த இந்தி கூட்டணின்னு சொல்லக்கூடிய எல்லா புலிராஜா கூட்டணியில இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இது வரக்கூடாதுன்னு சொல்லி. அதனால என்னன்னா இவங்களுக்கு எல்லாருமே ஒரே நோக்கம், இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிசி, முஸ்லீம் மைனாரிட்டி பர்டிகுலரா முஸ்லீம் பாலிசி, முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட், இதுக்காகவே இது கூடாதுங்கிறான்.
நீங்க பாதிக்கப்படுறது ஏதோ ஒரு குப்பனோ சுப்பனோ, அவன் எத்தனை பேர் என்ன பண்ற போறான், ஏதோ ஒரு ஏரியால தானே வரும்போது இது பெரிய பிரச்சனை ஆகும்போது பார்ப்போம். அங்கங்க சில பாக்கெட்ஸ்ல மட்டும்தான் தமிழ்நாட்டுல இப்ப பிரச்சனை வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க வேற பல இடங்கள் திருவல்லிக்கேணியில நம்ம திருவல்லிக்கேணி ஐரோட்ல ஒரு இடங்க 300 வருஷமா குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல போய் இது வக்ஃப் போர்டு இடம்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணி நீ வக்ஃப் போர்டு அவன் வச்சிருக்காங்க அந்த இடத்த. ஏங்க நாங்க அங்க காலி காலகாலமா பண்ணவங்க வச்சிருக்கோம். எங்க போயிருக்காங்க, அவங்க எங்க போனாங்க, அவங்களுக்கு யாரு இப்ப சப்போர்ட் பண்ணிட்டு அதாவது இருக்காங்க? யாரும் சப்போர்ட்ல அவங்க என்னென்ன தனித்தனியா எல்லாம் காலி பண்ணுன்னு சொல்றாங்க, பணம் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. பணம் கொடுக்குறோம்னு சொன்ன உடனே சரி எப்படியோ இது வக்ஃப் போர்டு இடமா நாம என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து காலி பண்ணி வேற எங்கேயோ சிட்டியை விட்டு அவுட்ஸ்கட்ஸ்க்கு போயாச்சு. இல்லாம அவங்க போகிறது அதை எதிர்த்து கேஸ் போடுறதுக்கு இல்ல உண்மையில நீங்க அதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. minimum guarantee இல்லையா? எடுத்து கேஸ் போடுறதுக்கு நீங்க பாருங்க, ஒரு சாதாரண மக்கள் அன்னாடம் காட்சி அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு தெரு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தெரு, மொத்தமே 5 அடி தான் அகலமே இருக்கும் அந்த தெரு. அந்த தெரு உள்ள போனா 700-800 குடும்பம் இருக்கும். இந்த 700-800 குடும்பமும் அன்னாடம் காட்சி. இன்னைக்கு வேலைக்கு போனாதான் அடுத்த வேலை இன்னைக்கு ராத்திரி வீட்டுல சமையல் எல்லாம் செய்ய முடியும், வருமானத்தை வச்சுதான் நடக்கும். அவன் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அலைய முடியுமா, இல்ல அவங்க சார்பா அவெல்லாம் சேர்ந்து ஏதாவது பணத்தை கொடுக்க முடியுமா? நீங்க சுப்ரீம் கோர்ட் லாயர் யாராவது ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணணும், அப்பியர் ஆகணும் கேஸ்ல அப்படின்னு சொன்னா நீங்க சில லட்சங்கள் இல்லாம ஒரு வாய்தாக்கு வர்றதுக்கு கூட எந்த அட்வொகேட்டையும் வைக்க முடியாது. அவ்வளோ காஸ்ட்லி எல்லாமே. சரி, நீங்க டெல்லி போயிட்டு வரணும், அதெல்லாம் முடியாத விஷயங்க. அதுக்கு ஏதோ பணம் வருதா, நம்ம அடுத்த ஊர் போவோமா, ஏதாவது நம்ம கண்ணகி நகரோ பெரும்பாக்கமோ ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு வீட்டை வாங்கிட்டு இல்ல வாடகைக்காவது போயிடுவோம் அப்படின்னு தான் மக்கள் நினைக்கக்கூடிய நிலை. அது மாதிரிதான் சென்னையில இருந்தும் போயிருக்காங்க. இளங்கோ, தமிழ்நாடு முழுக்க இதான் பிரச்சனையே. ஓகே, இவ்வளவு விஷயம் நீங்க சொல்றீங்க. எப்படி இஸ்லாமியர்களுக்கு வக்ஃப் போர்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும், அதே மாதிரி பாதிக்கப்படுற மக்கள் பொறுத்து அவங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொன்னாலோ, இல்ல இந்துக்கள் கூட வச்சுக்கோங்களேன், ஓப்பனா கேட்கிறேன். அப்படி இருக்கும்போது அப்ப இந்துக்கள் வந்து ஒன்னா இங்க ஸ்டாண்ட் ஆகுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல உண்மையில நீங்க எங்கெல்லாம் பிரச்சனை வந்ததோ சில சென்னையை தவிர்த்து மற்ற வெளி இடங்கள்ல திருச்செந்தூரையா இருக்கலாம், இல்ல ராணிப்பேட்டை வேப்பூரா இருக்கலாம், ராணிப்பேட்டை மாவட்டத்துல வேப்பூர், இந்த மாதிரி இடங்கள்ல அங்க போய் நம்ம இந்து முன்னணி சார்பா அங்க போய் மக்களை ஒருங்கிணைச்சு போராடி அங்க இருக்க அப்ஜெக்ஷன் இது பண்ணி அதுக்கு பிறகு அவன் விட்ரா பண்ண வைக்கிறது வக்ஃப் போர்டு, இல்லைன்னா போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி இதெல்லாம் நடந்த பிறகு சில இடங்கள்ல விட்ராயலும் நடந்திருக்கு. என்ஓசி கொடுக்கறது இந்த மாதிரி இடங்கள்ல இல்ல இது வக்ஃப் போர்டு இடம் இல்ல வக்ஃப் போர்டுக்கு எவ்வளவுதான் இடம் சொந்தம், இப்படி ஏதாவது இல்ல இப்போதைக்கு நாங்க வந்து இதை அலோவ் பண்றோம், ஃபியூச்சர்ல மாறுவோம், இப்படி எல்லாம் சொல்லி சில இடங்கள்ல மாறி இருக்கே தவிர முழுமையா அது இடம் எங்களுக்கும் வக்ஃப் போர்டுக்கும் சம்பந்தம் இல்லாத இடம் அப்படின்னு வக்ஃப் போர்டும் சொல்லல, அரசாங்கமும் அதான் சொல்றேன். இப்படி சட்ட சிக்கலை கொண்டு போய் விட்டுட்டா விற்கவும் முடியாம வாங்கவும் முடியாம இருக்கும்போது பாதிக்கப்படுறது இன்னமும் பொதுமக்கள் தானே. பொதுமக்கள் மட்டும் இல்லைங்க. நான் உங்களுக்கு அந்த பாயிண்ட் வரேன். என்னன்னா இந்த திருச்செந்துறை இஷ்யூ வந்தபோது ஹெச் ராஜா விசிட் பண்ணி அவர் தலைமையில ஒரு குழு மாதிரி செஞ்சு ஹைகோர்ட்ல வந்து கேஸ் போடுவோம் அப்படின்னு கலெக்டர்லாம் போய் பார்த்தாங்க. அந்த கலெக்டர்லாம் போய் பார்த்த உடனே கலெக்டர் வந்து உடனே கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண இது பெரிய இஷ்யூ ஆயிடும் போல இருக்கு அப்படின்னு உடனே கொஞ்சம் அவங்க அசைஞ்சிட்டு என்ன பண்ணாங்க, அந்த கலெக்டருக்கு திருச்சி கலெக்டருக்கு வந்து இங்க வந்து விட்டுடுங்க, என்ஓசி வேணாம், அவங்கவுங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்மிஷன் மாதிரி கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதை தவிர உடனே அது முடிஞ்ச உடனேயே அந்த துறை அமைச்சர், நம்ம தமிழ்நாடு அரசுல இருக்கிற துறை அமைச்சர் இப்போதைக்கு இந்த வக்ஃப் போர்டு நிலத்தை பத்தி கான்ட்ரவர்சி வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டு, அது அன்அபிஷியல் பட் அது வந்து அபிஷியல் ஆயிடும். ஏன்னா நாளைக்கு கோர்ட்டுன்னு போட்டா ஏங்க நீங்க தானே அன்அபிஷியலா போட்டீங்க, அதை இது பண்ணிட்டு போங்க, நிறைய எவிடன்ஸ்லாம் இருக்கு. அது வந்து ஹெச் ராஜா தலைமையில போய் அது மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை இப்ப தமிழ்நாட்டுல வந்து இது வந்து இப்ப அதாவது இந்த உரசல் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இது எப்படி இருக்குன்னா, அதாவது ஒரு சில நேரத்துல ஒரு சில ஏரியால ஒரு சில மக்கள் மட்டும் பாதிக்கப்படலாம், அது அப்படி போயிடும். ஒரு சில நேரத்துல ஒரு சில மக்கள் ஒரு சில ஏரியால வந்து மாட்டிப்பாங்க. அழற குழந்தை தான் பால் குடிக்கும். அது மாதிரி யாரு போராட பிரச்சனைய ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கானோ அந்த இடத்துல அதுக்கு இந்த மாதிரி திருச்செந்தூரை மாதிரி ராணிப்பேட்டில் வேப்பூர் மாதிரி சில இடங்கள் பிரச்சனையில இருந்து நான் வெளியே வந்திருக்கேன். ஆனா இது கூட பெர்மனன்ட் கிடையாதுங்கிற நான். ஏன்னா இந்த சட்டத்தை என்னைக்கு வேணா இவங்க கொண்டு வந்து திரும்ப வந்து அது கிளைம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாராளுமன்றத்துல இந்த தனிநபர் மசோதா வந்து அது சட்டமாக அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா நிச்சயமாக நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இந்த ஸ்டேட் கேபிட்டல் வக்ஃப் போர்டு வாரியத்தோட இது ஆபீஸ் இருக்கு. அதுக்கு இது என்னன்னா அவங்க நீங்க எவ்வளவோ கேக்குறீங்களே, நான் சொல்றேன் பாருங்க.
இங்க ஒரு சென்னையில ஒரு பிரபல காலேஜ் இருக்கு. அவங்க யாரோ ஒரு கோயிலோட நிலத்தை தான் அது 90 வருஷம் லீஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப லீஸ் மாறணும்னா மாட்ட மாட்டாங்க. கரெக்ட், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அவங்க வந்து எஜுகேஷன் ரிசர்வ் பண்ணாங்க. நான் என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, இப்ப அந்த காலேஜ் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூல என்ன ரெண்டோ அதை அந்த கோயில் கொடுக்கட்டும், நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா அது கல்வி இது கூடும், நிறைய பேர் படிக்கிறாங்க. அதெல்லாம் அப்படியே டக்குன்னு அபாலிஷ் பண்ணி அப்ரப்டா நிறுத்த முடியாது. நீங்க இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூல கொடுங்க, ரெண்ட் என்ன இருக்கோ அது கொடுங்க. இல்ல நீங்க வந்து விட்டுட்டு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல நீங்க ஒண்ணு செய்யுங்க, அந்த மதிப்புக்கு வந்து ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம், அவங்க நடத்திட்டு போறாங்க. வாடகை கோயிலுக்கு என்ன வாடகை சார், இதுல இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இந்த நம்ம பதிவோட கடைசியா ஒரே ஒரு கேள்வி. எப்பவுமே இந்துக்கள் இல்ல இந்துக்கள் ஆதரவு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து 2-3 விஷயங்கள். ஒண்ணு, கிறிஸ்டியன் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இல்ல இவங்க வந்து மதமாற்றம் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். 2வது, இஸ்லாம் எடுத்தா இல்ல வக்ஃப் போர்டு மூலமா திடீர்னு நிலத்தை வந்துட்டு ஆக்குபை பண்ணிடுறாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதே மாதிரி இந்துக்களும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுறாங்களா? அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும், அதாங்க நான் ஒண்ணு சொல்றேன். அதாவது இந்தியா ஆரம்பத்துல இருந்து ஹெஜிமோனிஸ்டிக் கண்ட்ரி கிடையாது. அடுத்தவங்க நாட்டை ஆட்டையை போடணும்னோ அதை ஆக்கிரமிக்கணும்னோ அந்த மாதிரி கொள்கையுடைய நாடு கிடையாது. இப்ப அப்பனா என்ன அர்த்தம்? இந்தியா ஒரிஜினலா எப்படி இருந்தது? எந்த மாதிரி மதங்கள் இருந்தது? இங்க சனாதன தர்மம் தான் இருந்தது. அவங்களுக்கு கொள்கையே அது கிடையாதுங்கும் போது எப்படி இவங்க செஞ்சிருப்பாங்க? இன்னைக்கு சில இந்து அரசியல்வாதிகள் செய்யலாம், ஆனா ஒரு உண்மையான சனாதனத்தை இது பண்றோம் அது மாதிரி செய்யுது. ஏன்னா கண்ட்ரியினுடைய பேசிக் குணமே நான் அடுத்தவன் நாட்டை ஆளணும்னு ஆசைப்படாத நாடு இந்த நாடு. இன்னைக்கு இந்தியா வந்து பல கண்ட்ரி எதுக்கு சப்போர்ட் பண்றாங்க, பாராட்டுறாங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த இதுவே கிடையாது. இப்ப நான் ரகுராம் ராஜன் பைத்த மாதிரி கேட்டாருன்னு சொன்னா, நீ வல்லரசாய் 2047 என்ன பண்ண போற, அடுத்த நாட்டை பிடிக்க போறியான்னு அவருக்கு தெரியாது. நம்ம விஸ்வகுரு ஆகணும்னு பாக்குறோம், நம்ம வந்து நாடு பிடிச்சு வல்லரசு ஆகணும்னு பாக்கலாம். அந்த மாதிரி ஆங்கிள் தான் இதை பார்க்கணும். யாருமே இது வரைக்கும் செஞ்சதா நான் பண்றாங்க. ஆனா அது வந்து அரசியல்வாதிகளா இருக்கும், இல்ல ஒரு கட்ட பஞ்சாயத்து, இல்ல ரவுடிகள், அந்த மாதிரி பண்றவங்க தான் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா பாம்பேல தாராவி ஃபுல்லும் எல்லாம் அண்டர்வேர்ல்ட்ல கையில தான் இருக்கு. அவங்கள வந்து நம்ம வந்து இந்துன்னு ஏத்துக்க முடியாது. அந்த மாதிரிதான் இதை பார்க்கணும். நான் சொல்றது ஜெனரலைஸ்டு. ஆனா நான் வந்து அதுக்காக வந்து கிறிஸ்டியன் மேல குறையோ இல்ல வக்கு போடுற குறையோ, நான் இன்னும் சொல்றேன், அவங்களும் நிறைய பேர் நல்லவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் கிளப்பி விடுறது எல்லாம் இந்த மத ஃபண்டமெண்டலிஸ்ட் ஹூ ஆர் ஃபெனடிக் அபவுட் தர் ரிலிஜன், அவங்க பண்ற கூத்து தான். அதை வந்து ஊதி விட்டு ஓட் பேங்க் பாலிடிக்ஸுக்காக அரசியல்வாதிகள் பண்றாங்க. இதுதான் கடைசி. தவிர எல்லா மக்களும் அங்க தப்புன்னு நான் சொல்லவும் மாட்டேன், இன்னைக்கு சொன்னதும் கிடையாது. நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லா மதத்திலையும். ஆனால் திருப்பி சொல்றேன், இது வந்து ஃபெனடிக்ஸை கிளப்பி விட்டு அரசியல் ஆதாயத்துக்காக செய்யக்கூடியதுதான் இது நடக்கிறது தான். இங்கேயுமே இப்ப இவ்வளவு அன்அபிஷியல் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா திருப்பி நடக்குதான். அது என்ன உரசி பாக்குறாங்க, ஜஸ்ட் எந்த அளவுக்கு நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருப்போம் அப்படின்னு. அப்படிதான் எடுத்துக்கணும். ஸோ நீங்க உங்க தரப்புல இருந்து பல்வேறு விளக்கங்களை நீங்க கொடுத்துருக்கிறீங்க. இளங்கோ அவர்களும் கடைசி பதிவு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அதாவது அவர் சொன்னதுதான், தமிழ்நாட்டுல கூட இந்த மாதிரி பல இடங்கள் யாரெல்லாம் வந்து இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் சொன்னாரு, தமிழ்நாட்டுல சனாதன தர்மத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க யாரும் என்னைக்கும் மற்றதை ஆக்கிரமிப்பு பண்ணோங்கிற எண்ணமே இல்லை. என்னைக்கு இந்த டிராவிடியன் ஐடியாலஜி தேரி வந்ததோ, என்னைக்கு பிரிட்டிஷ்காரன் இதெல்லாம் கொண்டு வந்தானோ, இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி, ஆரிய திராவிட இனவாதம், இதையெல்லாம் கொண்டு வந்து கால்டுவெல் மாதிரி ஆட்கள் கொண்டு வந்த பிறகுதான் இந்த மாதிரி மற்ற சொத்தை ஆட்டைய போடணுங்கிற எண்ணம் எல்லாம் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு. அது முன்னாடி வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்கள், சேர சோழ பாண்டியர்களா இருக்கலாம், அவர்கள் மன்னர்களுக்குள்ள ஒரு சண்டைன்னு சொன்னா கூட எந்த இடத்துல சந்திக்க போறோம், போர் நடக்க போகுது, எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும், எத்தனை மணிக்கு முடியும், இதெல்லாம் போர் திட்டமிட்டு பேசி முடிச்சுட்டு போர் ஆரம்பிச்சு யார் ஜெயிப்பாங்கிறது அப்படிதான் நடந்தது. அதுல கூட ஒரு தர்மம் இருந்தது. ஆனா இந்த தர்மத்தை எல்லாம் குழி தோண்டி போடைச்சது என்னைக்கு இந்த திராவிடியன் ஐடியாலஜி வந்ததோ, தியரி வந்ததோ, அன்னைக்கு வந்த பிறகு இதெல்லாம் தமிழ்நாட்டுல மாற்றம். அதனாலதான் கோவில் இடங்கள் ஆக்கிரமிப்பு. அதனாலதான் இன்னைக்கு 5.25 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இன்னைக்கு 4,78,000 இருக்குன்னு சொல்லி ஆன் பேப்பர்ல இருக்கு. அதுல இன்னைக்கு இவங்க ரெக்கார்ட் பண்றது கூட 3.5 லட்சம் ஏக்கர் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க இந்து சமய அறநிலைத்துறை. மீதி இருக்கிற இடம் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் வந்தது காரணம் நம்ம தர்ம சிந்தனையானது மாறி இருக்கு. அதான் காரணம். இந்த மாதிரி மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இதெல்லாம் தான் காரணமாக இருக்கிறது.
உங்க தரப்பு விளக்கத்தையும் சொன்னீங்க, அதே சமயத்துல குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறீங்க. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக அரசும் தொடர்ந்து கோவில் நிலங்களை மீட்டு வருது அப்படின்ற ஒரு பதிவையும் அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வராங்க. அப்படின்ற ஒரு நல்ல பதிவை இப்போதைக்கு சொல்லி இந்த டாபிக்கை நிறைவு செய்கிறோம். நன்றி. வணக்கம்.